88வது கொஸ்டின். இது முத்தான மூன்றுகள்ங்கிற தலைப்புல பார்க்குறோம். வேய்புரை மீட் டிஎன்பிஎஸ்சி. வேய்புரை தோல். இத்தொடர் வேய்னா என்னன்னு பாருங்க. இத்தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? வேய்புரை தோல். இத்தொடர் உணர்த்தும் பொருள் ஏ பனை போன்ற தோல், பி வாழையை போன்ற தோல், சி மூங்கிலை போன்ற தோல், டி ஏ மற்றும் சி. டி ஏ மற்றும் சி. விடை தெரியவில்லை. வேய்புரை தோல். இத்தொடர் உணர்த்தும் பொருள் பனை மன்ற போன்ற தோல், பி வாழையை போன்ற தோல், சி மூங்கிலை போன்ற தோல், டி ஏ மற்றும் சி. விடை தெரியவில்லை. வேய்புரை தோல்னா வேய்னா மூங்கில், மூங்கிலை போன்ற தோல். வேய்புரை தோல்னா மூங்கிலை போன்ற தோல். வேய்புரை தோல்ங்கிறது மூங்கிலை போன்ற தோல். வேய்புரை தோல் அப்படிங்கிறது மூங்கிலை போன்ற தோல். வேய்புரை உணர்த்தும் தொடர் உணர்த்தும் பொருள் என்னன்னா மூங்கிலை போன்ற தோல்னு உணர்த்துது. அத்தி பூத்தார் போல் இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருள் என்ன? அத்தி பூத்தார் போல் இவ்வுவமையால் விளக்கும் பொருள் அத்தி ஏ அரிய நிகழ்ச்சி, பி எளிதான செயல், சி அடிக்கடி நிகழும் செயல், டி குறித்த காலம். அரிய நிகழ்ச்சி. அத்தி எப்பயுமே பூக்காது. அத்தி எப்பாவது ஒரு முறை பூக்கக்கூடிய பூ. அதனால அரிய நிகழ்ச்சி. அத்தி பூத்தார் போல்ங்கிற உவமையால் விளக்கப்படும் பொருள் அரிய நிகழ்ச்சி. ஊமை கண்ட கனவு போல் உவமை உணர்த்தும் பொருள் என்ன? தவிப்பு. ஏ தவிப்பு கூற முடியாத நிலை, பி தெளிவின்மை கூற முடியாத நிலை, சி அறியாமை கூற முடியாத நிலைமை, டி தெளிவானது கூற முடியாத நிலைமை. விடை தெரியவில்லை. தவிப்பு கூற முடியாத நிலை. தவிப்பு ஊமை கண்ட கனவு தெளிவா தெரிஞ்சாலும் தவிப்பு சொல்ல முடியாம தவிக்கிற மாரி தான் இருக்கும். அதே மாதிரி தவிப்பு கூற முடியாத நிலை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஊமை கண்ட கனவு போல அப்படிங்கிறது தவிப்பு. தவிப்பு கூற முடியாத நிலை. தவிப்பு கூற முடியாத நிலை. ஊமை கண்ட கனவு போல ஊமை உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவிப்பு கூற முடியாத நிலை. தவிப்பு ஊமை கண்ட கனவு போல ஊமை உணர்த்தும் பொருள் என்ன? தவிப்பு கூற முடியாத நிலைமை. இது ரெண்டுமே ஒன்று தான். அடுத்தது அத்தி பூத்தார் போல் அரிய நிகழ்ச்சி. அத்தி பூத்தார் போல்ங்கிறது அரிய நிகழ்ச்சி. வேய்புரை தோல் அப்படிங்கிறது என்ன? வேய்புரை தோல்னா மூங்கிலை போன்ற தோல். வேய்புரை வேய்னா மூங்கில், மூங்கிலை போன்ற தோல். வேய்புரை தோல். 88வது கொஸ்டின். வேய்புரை தோல் மூங்கிலை போன்ற தோல். அடுத்தது அத்தி பூத்தார் போல் உவமையில் அரிய நிகழ்ச்சி. அத்தி பூத்தார் போல்ங்கிறது அரிய நிகழ்ச்சி. ஊமை கண்ட கனவு போல் என்று உணர்த்தும் பொருள் என்ன? தவிப்பு கூற முடியாத நிலை. ஊமை கண்ட கனவு போல்ங்கிற ஊமை உணர்த்தும் பொருள் என்ன? தவிப்பு கூற முடியாத நிலை. ஊமை கண்ட கனவு போல்ங்கிற ஊமை உணர்த்தும் பொருள் தவிப்பு கூற முடியாத நிலைமை. தவிப்பு கூற முடியாத நிலைமை. அடுத்தது அத்தி பூத்தார் போல் ஊமை விளக்கும் பொருள் என்னன்னா அரிய நிகழ்ச்சி. அத்தி பூத்தார் போல் அரிய நிகழ்ச்சி. வேய்புரை தோல் அப்படின்னா இத்தொடர் உணர்த்தும் பொருள் என்னன்னா மூங்கிலை போன்ற தோல். வேய்புரை தோல் மூங்கிலை போன்ற தோல். வேய்புரை தோல்ங்கிறது மூங்கிலை போன்ற தோல். அத்தி பூத்தார போல் ஊமை நிகழ்ச்சி விளக்கும் பொருள் அரிய நிகழ்ச்சி. ஊமை கண்ட கனவு போல்ங்கிறது ஊமை உணர்த்தும் பொருள் தவிப்பு கூற முடியாத நிலைமை. தவிப்பு கூற முடியாத நிலைமை. அத்தி பூத்தார போல் தவிப்பு கூற முடியாத நிலைமை. ஊமை கண்ட கனவு போல் ஊமை கண்ட கனவு